நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால அனைத்து வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா இன்னும் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க குழுவினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சரி, அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால சிவனடியார்களுக்கு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய. அவங்க குழுவினர் அனைவரும் நல்லா இருக்கணும், செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அவங்க அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அனைவரும் அன்னதானத்துக்கு உபயோகதாரர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ வளத்துடன் செல்வ செழிப்புடன் நோய் நொடி இல்லாம மன மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியாகவும் வாழ அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை பிரார்த்திக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலை கரோகரா சார்பாக அன்னதானம் அவங்க குழுவினர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நமச்சிவாய. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. வழி விடுறீங்களா கொஞ்சம்? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன ஊருக்கு போயிருந்தீங்க? ஓம் அருணாச்சலேஸ்வராய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் செல்வ வளத்தோடு சந்தோஷமா நோய் நொடி இல்லாம மன மகிழ்ச்சியா வாழணும். ஓம் நம சிவாய. 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 அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் சந்தோஷமா இருக்கணும். அவங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க குழுவினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா மன மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. அவங்க குழுவினர் அனைவரும் நல்லா இருக்கணும். அவங்க எந்த நோய் நொடி இல்லாமலும் அவங்க தலைமுறைகள் அனைத்தும் சிறந்து விளங்கி சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழணும். இன்னும் 100 வருஷம் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சிவாய. கீரை இல்லைங்க இன்னைக்கு திங்கக்கிழமையாச்சே. நேத்து கீரை போட்டோமே. ஆமா, போட்டோம். நல்லா அவர் கீரை குழம்பு மட்டும் வாங்குவார். குழம்பு மட்டும். உங்க அப்பா அண்ணாங்க அசோக். நமச்சிவாய. நைனா 2-3 நாள்ல நைனா, 1 வாரமா ஆள் இல்லை நைனா. 1 வாரமா சிங்கப்பூர் போயிருந்தேன். மலேசியா பக்கம் போய் சிங்கப்பூர் போயிருந்தேன். நீங்க என்ன வரீங்களா? அவர் ஊரே அதானா? வாங்க போயிட்டு வாங்க. வரீங்களா சிங்கப்பூர்? ஏன் கடல் தானா சிங்கப்பூர்? என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா? சிவாய அருணாச்சலேஸ்வராய. ஓம் நம சிவாய. இது போன் வருது பாருமா. நைனா போயிட்டு வரட்டுமா? பாய். சரியா? நமச்சிவாய. என்ன சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல தூங்குறீங்களா? பசி மயக்கத்துல தூங்குறேன். நமச்சிவாய. ஒண்ணு கூட வரலையா? நமச்சிவாய. உண்மைதான். ஒண்ணு கூட வரலன்னா அது எப்படி சாப்பாடு வருமா? யாரும் என்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. உகாந்தத்துல இருந்தே வரும்னா பசிக்குன்னா நம்ம தான் ஓடணும். எனக்கு அன்னதானம் வந்தா எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டேன். கொடுக்காமலா இருக்க போறான். நமச்சிவாய. ஏன் நைனா? நமச்சிவாய. நல்லா இருந்துச்சா இட்லி? காலைல நல்லா இருந்துச்சா?
ரெண்டுங்களா? ரெண்டு யாருக்கு? நமச்சிவாய். உங்களுக்கு வெள்ளை ஒண்ணா? ஒன்று தேனெல்லாம் தடவி தான் பார்த்தேன். காலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி தான் சுழுக்குச்சின்னு தெரியல. ரெண்டா? நமச்சிவாய் நமக்கு. கை சுழுகடு. அவன் கோவக்காரன், அவன் கம்னரு, அவன் டென்ஷன் பார்ட்டியாமன். எதுவும் பண்ண தேவையில்ல. இப்ப நான் வண்டி ஓட்டி போனோம், எதனா பண்றேன்ட்டு அது எதனா வண்டி ஓட்டி போயிட்டு வரும்போது நான் பாக்குறேன். நைனா சாப்பாடு எடுத்துன்னு வண்டி ஓட்டின்னு போனேன். என்ன அது அங்க பிடிச்சிக்குது. நைனா சொல்றத கேளேன், போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரதால நான் எங்க போடுறேன். ரொம்ப வலி இருக்குல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். உட்கார், கீழே உட்காரு. கெத்த முடி. என்ன அண்ணாமலையாரே? தினசரி டிபன் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் கொடுக்க சொன்னாங்க, அதனால கொடுத்தேன். சரி சரி. நான் எங்க இருந்து போகுது தாராளமா ஒன்றும் கைட்ட இது வந்துச்சுன்னா நஷ்டம் கிடையாது. இல்லையே, இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் தான் வலிக்குது. தாராளமா விடும் கைட்ட. இதெல்லாம் எப்பா இன்னும் உடலையே? உடலான்ட்டு போயிட்டு வரும்போதே எடு. அது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. நான் எதிரில் போகும்போது டக்குன்னு இப்படி திரும்பணும் பாரு. அது எதிரில் அந்த டூ வீலர் மோதிக்கிச்சா மாமா. இப்படியே பார்த்துட்டு வந்தேன், டக்குன்னு இப்படி திரும்பணும் பாரு. அப்போ பிடிச்சிச்சு. நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. என்ன சொன்னீங்க? அதுல வந்தா வரமாட்டாங்க. இல்ல கண்டிப்பா வருவார். அதான் வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் நானு. அதான் சொல்லிட்டு தானே போனேன் மதியம் இன்னைக்கு வருவேன்னு. நான் சொன்னேன். டக்குன்னு வாங்கிக்கங்க. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அண்ணாமலைக்கு அரோகரா. காலைல எங்க போயிருந்தீங்க? காலைல டிஃபன் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். சொல்லிட்டு போனோமா அவர்கிட்ட? 2 ஒயிட் ரைஸ் 3 மாசம். நமச்சிவாய் நமச்சிவாய். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அவ்வளோ மகா சிவராத்திரி வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க. வேலை முடிஞ்சிட்டு ஐயா ஆள் வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க. சரி. காலை ஆள் வந்துட்டாங்க, நான் வந்துட்டேன். சரி சரி. என்ன வேலை? எங்கே நைனாங்க பெருசா எந்தா வாயா சீக்கிரவா அவங்க போல போட சீக்கிரமாக அமெரிக்கா தூரத்தில் இருக்குது. நீ வாங்கிட்டே கிளம்பி போயேன், நான் வரேன். எப்படிதான் வீட்டில் வச்சிருந்தாங்களோ தெரியல. அம்மா ஒரு அம்மா கேட்டுச்சு, இல்லை பெரிய நல்லா இருக்கிறியா ஆச்சு. டெய்லி யூடியூப்பில் பார்க்குறது. டெய்லி காரணம் மாதிரி பேட்டி கொடுத்துருக்குறேன், பார்த்துட்டு. அவங்க பெரியவரேன்னு சொன்னாங்களே, அதுக்கு நீ எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கலையா? 5 ரூபா கொடுத்து போடுங்க. நமச்சிவாய நமக, அண்ணாமலைக்கு அரோகரா. டிஃபன் கொடுக்குறது சொல்லணும் ஒரு வார்த்தை. என்னன்னு சொல்கிறேன்? நேற்றே சொல்லியிருக்கேன், நாளைக்கு டிஃபன் கொடுக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு எங்கே போகாது. நீ டிஃபன் கொடுத்து காலையில் எங்கே போகிறது எங்கே கேட்க. உங்களுக்கு என்ன 4 இடத்துல வருமானத்தோடு போடுறாங்க, அதனால் நீங்களாம் இங்கேருந்து இன்னும் வாங்குவீங்களா? எங்கேயுமே போகிறது இல்லை. காலையில் எங்களுக்கு தெரியாது சாமி. சரி சரி. இதுவும் தான் போனோம். எங்கேயுமே போகிறது இல்லை. நேற்று இங்கே தான் நல்லா கரெக்டாக தெரியுது. நீ கிராஸ் பண்ண தெரியுமா அடுத்த உங்களுக்கு? எத்தனை வேணும்? ஒன்று கொடுத்து. அதான் நாங்களும் கரெக்டாக தான் தெரிஞ்சு. அப்புறம் இல்லை இந்த வடிவல் மாதிரி மாறி மாறி எடுத்துக்கிறோம். ஆக்சிடெல்லாம் கொடுக்குறியா? சரி போயிட்டு வரட்டுமா? இல்லை ஏதோ பாடு சொன்னாங்களா? ஒன்று சாப்பாடு கொடுத்து டெய்லி போடுற முட்டை போடு, 2 நாளைக்கு ஒரு நாள் இல்லை.
எதுக்கோ போடாது பாராது எல்லாருக்கும் இருந்தாங்க அது ஒரு கதையா ஏதோ கொடுக்குறது டெய்லி கூட நாங்களாம் போட மாட்டோம் வயசு நேரத்தில் எங்கே குத்தி கிடக்குறோம் ஏதோ சாப்பாடு நைட்டுக்கு நல்லா இருக்குது ஒரு கப்பு சாப்பாடு நைட்டுக்கு நல்லா இருக்குது 8 மணி வரைக்கும் தாங்குது அதனால கேட்குறோம் வேறு என்ன ஆமாம் அதுதான் நாங்கள் நைட்டு வச்சு சாப்பிட்றோம். சரி அதனால தான் சாப்பிட்டுருக்கோம் அதுதான் சந்தோஷம் பார்க்குது சரியா 2 3 கேட்குறேன் 4 கேட்குறேன்னு இது நான் தான் ஒரு ட்ரே கொடுத்துட்றேன். எத்தனை பேர் நீங்க சாப்பிட்டு மீதி இருக்குதோ ட்ரே கொடுத்து அனுப்பிச்சிருங்க காலைல. என்னப்பா தம்பி இங்கேருந்து அங்கேருந்து எங்கே போய்ட்டு ஒரு சாப்பாடு கொடுத்துரு. கொடுக்குறேன் ஃபோன் வச்சா ஃபோனே எடுக்கல எலுமிச்சை லெமன் சார் சாப்பிடுயா ஃபோன் வண்டியில் இருக்குது சரி வரட்டுமா போயிட்டு வரேன். திருவாரூர் தானே போகிறேன் வேறு அமெரிக்கா போகிறேன் வட அமெரிக்கா தான் வட ஆப்பிரிக்கா போகிறேன். வட ஆப்பிரிக்கா போகிறேன் சித்திரை பண்டிகைலாம் கொடுக்குறியா சித்திரா பண்டிகைலாம் கொடுக்குறியா ஏதாவது சித்ரா பௌர்ணமி கொடுக்குறதுலேயே தான் இருக்கணும் ஒன்று திருப்பி கொடுக்க மாட்டீங்க. சிவராத்திரி எதை தரேன் நீ என்ன ரொம்ப உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு கழுத்தை சுளிக்கிச்சு. இந்த கைட்டு சொல்லிட்டாங்க வாரத்தில் ஒரு வந்துச்சுன்னா கொடுக்க போறேன் வந்துச்சுன்னா வீட்லயே உட்காந்து இருக்க போறேன். அப்படியே வரலன்னா கூட சாப்பாடு குத்தமிச்சிருனா இல்லையா இல்லவே இல்லைன்னா கூட சாப்பாடு குத்தமிச்சிருனா இல்லையா ஒரு நமச்சிவாய தாத்தா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா காலைல டிஃபனு? சந்தோஷம். நான் பார்க்கலையே. என்ன சொல்றது சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. லட்டு வரும் குச்சினே இருக்கிறாங்க. டாக்டர் மெடிக்கல் கேம்ப் போடும் போது சொல்லு மாத்திரை போய் அந்த மாதிரி கேட்க கூடாது தாத்தா. வயசானவர் தாத்தா நீ வேற எதனா மாத்திரை கத்திர வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை ஆயிடும் தாத்தா. நீ இங்க இருந்து நடந்து போறல்ல இல்ல இங்க இருந்து நடந்து போறாருல அடியண்ணாமலைக்கு போய் மாத்திரை வாங்கறதுலன்னா 2 நாளா போறாரா போறாருல அவ்வளவு தூரம் அங்க பக்கத்துல ஆஸ்பத்திரி மாத்திரை வாங்க வேண்டியதானே. என்ன ஏதுன்னு தெரியாம மாத்திரை வாங்கி கொடுக்க கூடாது தாத்தா. அங்க பாரு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தாத்தா. வயசாகுதுல்ல உனக்கு தைலம் வாங்கி தடவு என்ன மாத்திரை நமச்சிவாயம். எந்த ஐயாவுக்கு அவரா 20 ரூபா கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அப்படி இங்கிருந்து சொல்லுங்களா 20 ரூபா கொடுத்து சாப்பாடு அப்படி சொல்லலாம். ஆள் வந்தா 20 ரூபா கொடுத்து சாப்பாடு தராங்கன்னு சொல்லுங்க. ஆள் வந்தா தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு 20 ரூபாய் 20 ரூபாய் வேணாமா 20 ரூபாய் வேணுமா அப்படியா சரி நான் போய் வந்து தரேன். என்ன போண்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு வேணுமா சரி போயிட்டு வந்து தட்டுமா சரி உதவுங்காரங்களாண்ட 50 ரூபாவா டோக்கன் போறியா 50 ரூபாவா உதவுங்காரங்களாண்டா 2 மணிக்குள்ள போனோமா 2 மணிக்குள்ள அவர்லாம் வந்து பயங்கரமான ஆள். சாராய வியாபாரி ஊர்ல சாராயம் எங்காச்சும் வித்துட்டு இருந்தவர். இப்ப பிசினஸ் சரியா போகல கவர்மெண்ட் எடுத்து நடத்துதுன்னு உடனே அதை விட்டுட்டு வந்துட்டார். அந்தமான் ஜெயிலுக்கு போறது மட்டும்தான் அவருடைய லட்சியமா. கேளுங்க அவர் போய் கேளுங்க. அந்தமான் ஜெயிலுக்கு போறது தான் அவர் லட்சியமா. திருப்பி போயிட்டே வந்துட்டியா சரி. நமச்சிவாய நமச்சிவாய. காலையில் போட்ட இட்லி சாப்பிட்டுக்குதுங்க மாமா. இட்லி வடலாம். ஓம் நம சிவாய நமக. எங்க குருஜி எங்க போனாருன்னு தெரியலையா? ஆட்டோலேருந்து வந்தார் நேற்று. கிருத்திகா குருஜி எங்க உள்ள என்ன மற்ற நாயில் மற்ற நேரில் சரி
இல்லை ஐயா, இது இல்லை ஐயா. குருஜி எத்தனை இல்லை வீடு வராது. வீந்து கிடக்குமா? அங்க ஆள் இருந்தா இந்தா குத்துரு இந்தா தூங்கி இருந்தா குத்துருண்ணா. ஓ மரணாச்சலேஸ்வராய நமக. குருஜிட்ட குத்துருங்கண்ணா. வருது பாரு, வருது பாரு. பாம்பு, நல்ல பாம்பு தலை தூக்குற மாதிரி தூக்குது பாரு. ஓம் நமச்சிவாய மரணாச்சலேஸ்வராய. கிருத்திகை கிட்ட போயிட்டு வரட்டுமா? வெயில் அதிகமாகுது. சரி சரி சரி. அங்க போங்கம்மா, நேரில் உட்காந்துங்கம்மா. வெயில் அதிகமாகுது. இந்த வெயில்ல மலை சுத்துறாங்க நம்மள யாரு? ஓம் நம சிவாய நம சிவாய. ஊரில் சித்திரை ஒரு வேளை தான் சாப்பாடா? காலைல டிஃபன் சாப்பிடலையா? ஏன்? சேர்த்து ஒரே இருக்கா சாப்பிட்டு, எல்லாம் சேர்த்து ஒரே இருக்கா சாப்பிட்டு. வெள்ளை முட்டா சாப்பிட்டுருவாரா? அவர்கிட்ட வாங்க சாமி வாங்கி 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 சாப்பாடு. ஷப்பா, இப்பயே வெள்ளையாகிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் பண்ணுறாரு பொழுது. இல்லை வெயிலில் பார்த்தா வெள்ளையாவன் யாரும் சொன்னாங்களா? அதெல்லாம் கண்ண முடிக்க வேண்டியது, பகலெல்லாம் தூங்க வேண்டியது. லைட் எல்லாம் கலெக்ஷன் பண்ணல. பின்ன ஊருக்கு போகிறதுக்கு, நாடு போகிறதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? அவர் தான் எங்கே போனாலும் லைட் வச்சுட்டாங்க. பெட்ரோல் வேணும்ல அதுக்கு. அவர் வண்டி பெட்ரோல் எல்லாமே ஓடும். பெட்ரோல் எல்லாமே ஓடுமா? மோடி கொடுக்குறாரு. என்னதான் இருக்கு, மக்களுக்காக போராடுறாரு. ஆமாம். ஓம் நம சிவாய. படம் அடுத்தபடி மக்களுக்கு போகணும்னா உதவியாக இருக்கும். போகும்போது இவங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு வாங்க ஒரு ரவுண்டு. சரிங்க. ஆ, ஓ நம சிவாய. வாங்க. எப்பயுமே கூட்டத்தோட தான் சந்திப்போம். எப்பயுமே என் பின்னாடி ஒரு 50 ஃப்ளைட் வரும். ஃப்ளைட்டு முன்னாடி 50 ஃப்ளைட் வருமா? பின்னாடி வருமா? ஃப்ளைட் வரும். இங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் வந்து வேலை நடந்துடும். என்னத்துக்கு? அதெல்லாம் எடுத்து ஹெலிகாப்டர் வந்து இங்க இறக்கும். ஹெலிகாப்டர் ஐயா பின்னாடி தான் நிற்குது, காட்ட மாட்டாரு. இல்லை, அடிக்கிற வெயில்ல இன்னும் நல்லா யோசிங்க. இன்னும் உட்காந்து யோசிங்க. உச்சி வெயில்ல உட்காந்து நல்லா யோசிங்கன்னா நிறைய ஐடியா வரும். நிறைய ஐடியா வரும். ஆமா. போயிட்டு வரட்டுங்களா? நமச்சிவாய சிவாய துர்வாசகாய. நமச்சிவாய நமக. பாட்டிமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய நமச்சிவாய. தாத்தா வா தாத்தா. அண்ணாமலையாருக்கு அருவரா. அண்ணாமலையார் சாப்பாடு கொடுத்துட்டாரா? குத்துட்டாரு தாத்தா. நீ சாப்பிடு தாத்தா. அவர் கொடுத்தா தானே குத்துட்டாரு. கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்தாரு. அப்புறமேட்டு நீ எடுத்தாது என் கையில் வருவேன். அதான் அவர் குத்துதால் தான் நான் எத்தனை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். வாக்குவாதம் எங்களுக்கு 2 பேருக்கு. வாக்குவாதமே இல்லை தாத்தா. அவர் குத்தாரு, குத்ததான் உங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பாடு வாங்கிப்பா. காலையில் தான் வந்து உங்களுக்கு ஏமாத்திட்டேன். வா சிம்பா வா. குத்துறாடே இந்த பாட்டிமா கொடுற சாப்பாடு வாங்கிக்க. பாட்டிமா உள்ள சாப்பாடு ஏதோ தராங்க பாருங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. நமச்சிவாய நமச்சிவாய. இந்த சிம்பாவா. அது இது வரிக்கு எடுத்துட்டு போடலாம் இருக்கிறவங்களை கட்சிடும். அதனால எதுவுமே ஃபஸ்ட்டு அது போடுறது. இந்தா அப்படியாவா? எங்க போட்டாரு உங்க ஓனரு?
இந்த ஐயா சரி நீ அது வேணுமா வேணாமா உனக்கு ஏய் வரிக்கிடியே சரி வரிக்கிடா டி எங்க மகி சாவியை சொல்ற மாதிரியே சொல்லுங்கிறேன் வேணா போ நாலுலேருந்து உனக்கு வரி கட்டு அப்புறமா போட்டுருங்க சாப்பாடு கொடுத்துருங்கப்பா. யாருக்கு ஆமாம், இதுக்கு சாப்பாடு எங்கே போயிட்டாரு நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஒன்று ரெண்டா 2 ஓம் நமச்சிவாய் 1 ரெண்டா உங்களுக்கு நமச்சிவாய் 1 கொடுறா அவருக்கு எது புது செல் வாங்கிட்டாராம். ஓ எத்தனை ஸ்கூல் போறீங்களா? 2 லீவ் விட்டாரா? என்னடா எக்ஸாமாடா என்ன எத்தனாவது எக்ஸாம் 11th எக்ஸாம்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்க 9th 9th 8th சரி ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஹாஃப் டே தான் லீவு லீவ் விட்டாங்களா வீட்டுக்கு போகிறீங்களா இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஓ இது எத்தனை போய் தான் சாப்பிடுவீங்களா சரி போ இந்தா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா டிஃபனு சரி 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 ஓ நைட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணிருப்பாரு கலெக்ஷன் பண்ண டயர்ட்ல இப்ப பத்து தூங்கிடுறாரு இல்லை சாமி வாங்க. நேரம் பேங்க்குக்கு போயிருக்கணுமே ஆமாம், அது பல்சர் நிற்குது. நான் அவனையாவது வரணும். பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு தானே வருவீங்க ஓம் நம சிவாய சாமி. இந்த பாருங்க சாமி, எல்லாம் வெயிலா நமச்சிவாய நமக்கு அண்ணாமலைக்கு அரோகரா காலையில டிஃபன் போட்டோமே டிஃபன் கொடுத்தோமே எங்க போனீங்க நான் அங்கே போயிருந்தேன் சாமி. சரி சரி அப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொன்னா. சரி சரி நமச்சிவாய் என்ன பண்ணுவீங்க ராசியா? இட்லி வடை அண்ணன் தான் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் நல்லா வச்சுக்குவார். குடும்பம் செல்வ சேர்ப்பார். நோய் நொடிகள் இருக்கணும்னு அண்ணாமலை வேண்டிக்கிறோம். ஓம் நமஸ்கார் சாமி. யூடியூப் பார்த்துக்கணும். ஓம் நமஸ்கார் சாமி. செல்வ சேர்ப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நமஸ்கார். போய் வரட்டுமா வாங்க வாங்க. வரேன் எங்க கூட அந்த தாத்தாலாம் ஆளா காணோம் யார் இல்லைங்கள கூட ரூம்மேட்டு ரூம்மேட் அவர் அவங்க அப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ஓ போயிருக்காரு. சரி சரி பாப்பா இன்னைக்கு தான் குளிச்சேன். ஒரு வருஷமா குளிக்கல. இன்னைக்கு தான் குளிச்சேன். சிவாய நமக நமச்சிவாய் எத்தனை சாமி 1 வாங்கிங்க நமச்சிவாய் தயிர் சாதம் இல்லைங்க வெள்ளை சாப்பாடு சாம்பார் இந்த வரேன் இருங்க சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் இந்த வளையும் ஒரு கண்ணு போறது ஒரு நல்ல துணி போட்டுன்னு வந்தா கண்ணு போறது விட மாட்டேங்க இங்க யாரும் முருகன் ஒன்று ரசம் இல்ல சாம்பார் இந்த பக்கம் திரும்ப இல்ல கை சுலுக்கி நிக்குது இங்க இருந்தே கேட்டுனாரு ஒன்று போதுங்களா? சிவசிவாய நமச்சிவாய காப்பு வளைஞ்சிச்சு காப்பு துட்டு கொடுங்க பௌர்ணமிக்கு சம்பாரிச்சது புது காப்பு வாங்கி போட்டுக்கிறேன் 20 ரூபாய் வாங்கிட்டு நீ 20 ரூபாய் வாங்கிட்டு நீ 2000 20 ரூபாய் வாங்கிட்ட விட்டு நீ 2000 ரூபா அது இல்ல 20 ரூபாய் வாங்கிட்டுன்றேன் நானு தண்ணி பாட்டு நைனா தண்ணி பாட்டு நைனா
பௌர்ணமிக்கு சம்பாரிச்சிங்களே அது கொடுங்க. புதுசு காப்பு வாங்கி தரேன். புதுசு இதே அடுத்த மாசமா 4 வருஷமா சொல்லுகிற நீ என்ன? 4 வருஷமா அடுத்த வாரம் அடுத்த மாசம் இன்று போய் நாளை வா. மழை காலமா வந்தா மட்டும் அள்ளி கொடுத்துருவேன் அப்படியே. மழை காலமா வந்தா மட்டும் ஊர் சுத்த போனோமா 1 லட்சம். காப்பு ஏன் வழங்கிச்சுன்னு கேக்குறாரு. புது காப்பு வாங்கி கொடுன்னு சொல்றேன். இப்ப வாங்கி தரியா? இப்ப புது காப்பு புதுசு நேத்து வந்துச்சு. அதெல்லாம் கொடுங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் சரி 20 ரூபாய் கொடுக்க மாட்டேன் நீ. சாப்பிட்டியா? சோறு எங்கிருந்து வருமா? சரிவா வாங்கிக்கோ வா. சோறு காரக்குழம்பு, பாவக்காய் காரக்குழம்பு. யார் திருதானே? யாரு? எப்படி கண்டுபிடிச்சா? எல்லாம் தெரியும். இதா மேல ஒரு சாப்பாடு போட்டோமா 2 போட்டோமா? எப்பன்னா செய்யும் இஷ்டம். என்ன வேணும் உனக்கு? வர இரு 1 போட்டோமா 2 போட்டோமா பாட்டியா? இஷ்டம். எப்படி நீ தானே சாப்பிட போற, நான் சாப்பிட போறேன். சாப்பிடணும் சாப்பிடலையோ கீழே கூட கொண்டு வாதியா இஷ்டம். நீ சௌகரியம் எப்படியா அப்படி செய்ப்பா. 1 போடுறதா போடு, 2 போடுறதா போடு, உன் இஷ்டம். நான் கீழே கூட கொட்டுவேன் சாப்பிடுவேன் அப்படின்ற. அவ்வளவுதான். ஓஹோ பாத்தீங்கடா, பாத்துங்க மகாஜனங்களே. கௌதம ஒயிட் ரைஸ் ஒண்ணு வாங்கினடா. டேய் ஒயிட் ரைஸ் பெசி ஒரு சாப்பாடு போட்டுக்கிறேன். பெசி வெள்ளை சாப்பாடு எத்தனை வர சொல்லிக்கிறேன். இன்னொன்னு எத்தனை வர சொல்லிக்கிறேன். சாம்பார் ஊர்ல இன்னொரு சாப்பாடு எத்தனை? தயிர் சாதம். இது ஒன்னொன்னு, ஒரு வெள்ளை சாதம் ஒரு தயிர் சாதம். வெள்ளை சாதம் போட்டுக்கிறேன் உனக்கு, சரியா? வெள்ளை சாப்பாடு மட்டும் ஒண்ணு வேணும்டா. காலைல வந்து சாப்பிடலையா? யாருன்னா வாங்கி வர சொல்றது தோசை கிசா? வெள்ளை சாப்பாடு வெள்ளை சாப்பாடு வெள்ளை வேணாம். என்னக்கு இது சாப்பிட்றதுக்கா? யாருன்னா 2 தோசை வாங்கி கொடுக்க சொல்றது வாங்கி கொடுத்துட்டு போறாங்க எதிரில. ஏன் பாட்டி நீ சாப்பிட்டியாடா? யா தயிர் சாதம் வேணுமா? சரி காமி, இன்னொன்னு போடுறவா காமி. போட்டமா? பார்த்தா பைத்தியக்கான முடிக்குதா உனக்கு? போடுன்னு சொல்லு, இல்ல வேணான்னு சொல்லு. எப்பன்னா செய்யணும் என்ன அர்த்தம்? கீழே கொட்டினா வேஸ்ட் தானே அது, கஷ்டப்பட்டு. அப்புறம் எப்பன்னா செய்யணும். நைட்டு துணியை வச்சு சாப்பிடுவல்ல. காரக்குழம்பு நல்லா காரமா இருக்குதா? அது நல்லா இருக்குதா இல்லையா? காமி இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன். ஊத்திட்டேன் பாரு, நீ சாப்பிடு.
நல்லா காரமா இருக்கும் பாரு. வாய்க்கு எதுவும் நல்லா இல்லையா? பாவக்காய் கார குழம்பு. பாவக்காய் சாப்பிட்டுக்கிறேன் வாழ்க்கையில் இது வரைக்கும்? ஏன் சாப்பிடல? நிலங்குதா உங்களுக்கு? நிலம் விவசாய நிலம் எல்லாம் பின்னால தோட்டம் இருந்து. ஓ, உங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருந்துச்சா? எல்லாம் அதுல கூட மிளகா நாத்து தக்காளி பழம் எல்லாம் தான் வளைஞ்சிச்சு. ஓஹோ, அதுல இருந்து அப்படியே பிரிச்சு சமைப்பீங்களா? பெரிய அந்த அளவுக்கு பெரிய இடம் இருந்துச்சா? தக்காளி பழம் மிளகா எல்லாம் போட்டு இருப்பான் எங்க அண்ணன். ஓஹோ, வியாபாரத்துக்கு அனுப்புவீங்களா நீங்களே வச்சுப்பீங்களா? நாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஓஹோ, வேற ஒண்ணும் இல்லை, நாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அவ்வளவு பெரிய இடம் இருந்துச்சு. என்னென்ன போடுவீங்க? தக்காளி பழம், மிளகா, பத்திரி, இந்த மாதிரி பாவக்காய் போடுவீங்க? பச்சை மிளகா, பூசணிக்காய், சொரைக்காய் அதெல்லாம் உருணும் கிடக்கும். ஓஹோ, பாட்டி சொல்லு பாட்டி. அப்புறம் சந்தைக்கெல்லாம் எடுத்துன்னு போவீங்களா? பயிர் இதெல்லாம் வீட்டுல சாப்பாட்டுக்கு மட்டும். ஒரு எத்தனை ஏக்கரா இருக்கும் உங்களுக்கு நிலம்? ஒரு 5 ஏக்கர்? ஏக்கரெல்லாம் இல்லப்பா, தோட்டம். தோட்டமா? சும்மா மெத்த வீட்டுல கொஞ்சம் தோட்டம் கொஞ்சம் தூரமா இருக்கும், அவ்வளவுதான். பணக்காரங்களாம் கிடையாதா நீங்க? புளியா மரம் இருக்குது, அம்மா நீட்டுக்கு இருக்கும். ஓஹோ, அந்த புளியா மரம் இருக்குது, அம்மா நீட்டுக்கு இருக்கும், அவ்வளவுதானா? உங்க சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களா? பக்கம் இருக்காங்களா? அங்கேதான் அந்த பழைய வீட்டுல இருந்து அந்த காலத்துல. ஓட்டு விடா மெத்த விடா உங்களுது? இடையர் மடம் அது. வச்சு நடத்துறாங்களே இடையருங்க. ஆமா, அந்த மடம். அப்ப வீடு இல்லையா உங்களுது? வீடு இருக்குதுன்னா உங்க அண்ணன் மெத்த வீடு கட்டாருன்னா? அதெல்லாம் இல்ல, மடத்துல தான் இருந்தீங்களா? இப்ப அந்த இடையர் மரத்துக்கு கூட்டின்னு போய் விட்டா உனக்கு தெரியுமா? உன்னை தெரியுமா உங்களுக்கு? இடையர் மரத்துல இருக்கிறவங்களுக்கு அது யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு எனக்கா தெரியும். பழைய ஆளுங்களாம் இருப்பாங்க தானா? எங்க அண்ணன் இருந்தா பரவாயில்ல. பாக்கலாம் போய் கேட்க சொல்றாங்க யாருன்னா? விசாரிக்க சொல்றாங்க சொந்தக்காரங்க யாருன்னா அங்க இருக்கிறாங்களான்னு. எங்க அப்பா தான் இங்க இருக்கிறாரு. அப்புறம் என்ன? எங்க இருக்கிறாரு உங்க அப்பா? அதான் தேன்மலை என்கிட்ட உக்காந்துங்கிறாரு. அவருக்கு பூமிக்குள்ள கதையாயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது, அவன் விட மாட்டேன். யாரு? தேன்மலை. 2 பேருமே பூமிக்குள்ள கதையாயிடுச்சு. எல்லாம் பூமி இல்ல ஒண்ணும் இல்ல. அப்ப நானும் பூமி உள்ளதான் கதை. போ, நீ பூமிக்கு மேல கதை. மேலும் இல்ல கீழவும் இல்ல. எங்க அப்பா கஷ்டத்துக்கு தான் நான் கதையா இருந்துக்கிறேன். அம்மா இருக்கிறாங்களா? எல்லாம் இருப்பாங்கப்பா, யாரும் இல்லாத இருக்க மாட்டாங்க. பூமி உற்பத்தி பண்ணினே இருக்கும் பூமி. சரி சரி, சாப்பிடுறியா? கிளம்பட்டுமா? இன்னொரு தாத்தா ஒருத்தருக்கு போய் பார்க்கணும் நானு. சாப்பிடு, நான் கிளம்புறேன். எதனா வேணுமா? என்ன வர பகடா போட்டுறதுக்கு அழினா வேற என்ன? நாளைக்கு வரும்போது வாங்கிட்டுமா பகடா? நாளைக்கு என்னத்துக்கு? இன்னைக்குதான் அம்மா சாப்பாடுக்கிட்ட சாப்பிடு. பாவக்காய் குழம்பு நல்லா தானே இது காரமா? சரி சரி, போயிட்டு வரேன். இல்ல இந்த பக்கம் வருவேன் நானு. இந்த பக்கமா வரும்போது வாங்கிட்டு வரேன். ஒரு தாத்தா ஒருத்தர் ரோட்ல இருக்கிறாரு, அவர் இட்டு போய் ஆசிரமத்துல உண்ணோம் முடியாம இருக்கிறாரு. ஆசிரமத்துக்கு போறாரா அவரு. அவரை விட்டுட்டு வரேன், சரியா? இல்ல காட்டி போது போப்பா. சரி, நீ போறிய ஆசிரமத்துக்கு? எனக்கு எனக்கு பழக்கம் இல்ல. அங்கெல்லாம் பழக்கம் இல்லையா? என்ன ஒரு வாரம் விடுறோம், பழகிட்டு வா. எனக்கு வேணாம். ஓஹோ, சரி போயிட்டு வரேன். சாப்பிடு, வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடை. அப்புறமா வச்சு கூட சாப்பிடணும்.
போயிட்டு வரேன், வரும்போது வாங்கி வரேன் பக்கடா. பாய். வேணாம், இப்போ வேணாம். ஆ நீ அப்பப்போ இங்க வந்துக்கின்னு போய்கின்னு இருந்தா எனக்கெல்லாம் பிடிக்காது. ஓஹோ சரிம்மா. ಶಿರಯ ಅಮೃತವೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் படித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படித்த உன்னையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல நீங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி போராதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தன்னை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல ஆகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காஷை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ